51 அதிகாரம் 2 வசனம். எல்லாம் எனக்கு கவனிங்க. வெளியில யாராகிலும் இருப்பின்னு சொன்னா உள்ள வந்து விடுங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம். எழுத்தவங்க சீக்கிரம் வாசிங்கம்மா. சீக்கிரம் சத்தம் வாசிங்க. சீக்கிரம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். மறுபடியும் ஒரு விசுவாசிப்பா. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி நீங்கள் பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 51 அதிகாரம் 2 வசனத்திலே கர்த்தாவே நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே பேச எனக்கு ஆண்டவரே பயமா இருக்கிறது. கர்த்தர் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் அடியனை மாதிரி பேசுங்கப்பா. இந்த வார்த்தை தெளிவாய் பேசுவதற்காகவும் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் நம் மத்தியில் இருக்கிற சகோதரி லட்சுமி சகோதரி ஜபிக்க அழைக்க சீக்கிரம் ஜபிங்கம்மா. சீக்கிரம் எல்லாம் ஜபசந்தையோடு இருப்போம். எல்லாம் கண்களை மூடி ஜபசந்தையோடு இருப்போம். அதிகாரம் 2 வசனத்திலே நீ பேசுற இந்த வார்த்தைக்காக முதலாவது நன்றி சொல்லுகிறான். மாம்சத்தில் வருகிற சொற்ப வார்த்தைகளோ என் சுய சிந்தையோ என் சுய எண்ணமோ எதுவும் தெரிய செய்யாதபடி கர்த்தரை மறைத்து இயேசுவை பேசும் உன் ஜனங்களுடைய காதுகளும் அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டு நீ எந்த சத்தியத்தை வார்த்தை சொல்ல வந்தியோ அதை பேசும். உன் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக நான் சிறுகட்டும் நீ உன் நாம் ஒன்றே பெருகுவதாக நீ பெருகுவதாகப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தினால பிதாவே ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 2 வசனம். எடுத்து சீக்கிரமா வாசிப்போம். மற்ற எல்லாரும் கவனிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. நல்லா கவனித்திருக்கிறேன். எல்லாம் கவனிங்க. ஆபிரகாமை கர்த்தர் என்ன வேத வசனம் சொல்லுகிறார்? ஆபிரகாமை அழைத்தாராம். யார் அழைத்தாரு? ஆபிரகாமை அழைத்தாரா? உன்னையும் என்னையும் பெற்ற சாராளையும் அழைத்தார் என்று நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. எதுக்கு அவரை அழைக்கணும்? எதுக்கு அவரை கர்த்தர் அழைக்கணும்? ஹல்லேலூயா. அழைக்கிறது என்று சொன்னா ஒரு ஊழியத்திற்காக இருந்தாலும் சரி, ஒரு எந்த ஒரு காப்பாற்றுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு தேவை சந்திக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அவரோட வேலையால் அவர் யாராகிலும் ஒருவரை கர்த்தர் அழைக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த நோக்கம் என்ன? அதுக்கப்புறம் வந்த ஜனங்களை அழைத்த நோக்கம் என்ன சொல்லி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆபிரகாமை அழைத்தது பாருங்க, ஒரே ஆதாமில் இருந்துதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் உண்டாயிருக்கிறோம். ஒரே மனுஷன் ஆதாமில் இருந்துதான் ஆபிரகாமும் வந்தாரு, நீயும் நானும் வந்தோம், இயேசுவும் அவங்க வயிற்றில் தான் பிறந்து வந்தார். கரண்ட கேள்வி சொல்லலாம். வார்த்தை பேசும் என்று சொன்னால் அவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவன் ஒருவரை கர்த்தர் அழைக்கிறார் என்று சொன்னால் ஒரு முகாந்தரம் இல்லாத ஒருவரை அழைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தினத்திலே இந்த நாளிலே கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருப்பார் என்று சொன்னால் உன்னை வைத்து ஒரு முகாந்தரம் இல்லாத காரியம் இருக்கும். கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்க.
சேம், காம், யாபேத் என்ற 3 பேருடைய சந்ததியிலிருந்து அதுல ஒருவராக வந்தவர் தான் ஆபிரகாம். அதுக்கு முன்னாடி உலகத்தின் சந்ததிகள் எல்லாரும் இருந்தது. ஆனா ஆபிரகாமை மட்டும் தேவன் போய் அவரிடத்தில் பேசி, நீங்க தேவன் அவரிடம் பேசுறாரு, ஆபிரகாமே நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ வா, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ வா, நான் சொல்லுகிறதை செய் என்று சொன்னாரு. ஆபிரகாம் ஒரு துளி கூட இவர் என்ன கூப்பிடுறது, இவர் யார் என்றும் ஒரு தவறா நினைக்கவில்லை. இவர் என்ன செய்து விடுவார் எதுவும் நினைக்கவில்லை. அவர் எதுவும் தவற நினைக்காத சொன்ன வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிந்து, நல்லா கேளுங்க, நம்பி கீழ்ப்படிந்து ஆண்டு வருகிறாருன்னா ஏதோ ஒண்ணு ஆண்டவர் இல்லாத மாதிரியும் உங்க மனசுல இங்க இருக்குது நினைச்சுக்கின்ற மாதிரியும் அங்க விஷயம் கிடையாது. உங்களுக்கு அப்படி இல்லை. தேவன் இருந்தாரு, தேவன் இருக்கிறாரு, தேவன் பேசுறாரு, அவர் சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்லி மெய்யான விசுவாசத்திலே அவர் நம்பி அவர் பின்னாலே போனதுனால தேவன் அவருக்கு சொன்னாரு, உன்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததியில் ராஜாக்கள் உண்டாகியிருப்பார்கள், உன் சந்ததி பூமி எங்கும் பரவி இருக்கும். எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்தாரு. 3 காரியங்கள் வைத்தார். அவங்களை ஆசீர்வதிக்கவும், ராஜாக்களை உருவாக்கவும், அதுல தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிறக்கவும் யாரை முகாந்தரமாய் எண்ணிக்கொண்டிருந்தார்? ஆபிரகாமை ஒரு முகாந்தரத்தோட தேவனாகி கர்த்தர் பிதா அவரை அழைத்தார். அப்ப ஆபிரகாமை அழைத்தார் என்று சொன்னால் ஒரு காரணம் இல்லாத அவர் அழைக்கிறது இல்ல, 3 காரியத்துக்காக ஆபிரகாம் அழைத்தாராம். அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்பா அப்பதான் புரியும். உங்கள் தகப்பனாகிய, நல்லா கேளுங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி நீங்கள் பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஒருவனாய் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தாராம். அல்லேலூயா. அப்ப உன்னை ஒருவராய் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை கொண்டு வருவார், உன் குடும்பத்தை கொண்டு உன் சந்ததியை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசம் இருந்தா கர்த்தரை தட்டி வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகளே அக்காலகட்டத்திலே நான் சொன்ன, இப்போ நல்லா என்ன கவனிச்சுனே இருக்கணும். இப்போ தேவையா பேச்சே இருக்கக்கூடாது, என்ன கவனிச்சுனே இருக்கணும். நல்லா என்ன கவனிங்க. நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, அந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகத்தான் மோசே கர்த்தர் அழைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு தகப்பனும் ஒரு கூட்டத்துக்கு தீர்க்கதரிசியாகத்தான் யாரை வைத்திருந்தார்? ஆபிரகாமையை வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்பலாம் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கணும், ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆளை அழைச்சுதான் அந்த கூட்டத்தையே காத்து வருவாராம். இப்படித்தான் தேவன் செய்து வருகிறார். அல்லேலூயா. மோசே இந்த ஒரு மனுஷனே உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் ஒரு தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், ஒரு தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். நடக்க போற காரியம், அவருக்கு நடக்க போற காரியத்தை வெளிப்படுத்தி ஜனங்களை காக்கும்படிக்கு ஒரு ரட்சகராவே அவர் வெளிப்படுத்த கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, இந்த வேதத்தில் இருக்கிற இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்திலே அடிமைத்தலையிலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்ததியாரை மீட்பதற்காக யாரை கொண்டு கர்த்தர் வழி நடத்தினார்? ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு. நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்துக்கு நான் போல இப்ப இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணி இருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவரை கொண்டு அந்த இஸ்ரவேல் மொத்த ஜன அடிமைத்தலையிலிருந்து எங்க கானானுக்கு கொண்டு வருகிறார். சொன்ன வார்த்தையை காக்க, சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அதை செய்கிறார். வெளியில வந்து கொண்டு 2 விதமாய் காரியம் செய்வார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல படித்தவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல படிக்காதவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா இந்த விஷயத்துல தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். நல்லா கேளுங்க. மோசே அந்த நாட்களிலே, அவன் பிறந்த நாட்களிலே எல்லா குழந்தைகளும் கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டில் பார்வோன் ஒரு சட்டத்தை போட்டு விட்டான். அப்போ ஒரு ஞானல் கூடையில வைத்து இவர் நைல் நதியில் அனுப்பி விட்டார்கள். அப்போ பார்வோனுடைய குமார்த்தியானவள் அவள் கொண்டு வந்து அந்த பிள்ளையை பார்த்து, நானே வளர்க்க போகிறேன்னு சொல்லி அரண்மனையிலே வளர்த்தார். ராஜாவுக்கு அடுத்தபடியா வளர்த்தார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3 காரியம். 1, ராஜாவுக்கு அடுத்தபடியா வளர்த்தார்கள். அவங்க சகல அந்த காரியத்திலும் கலாச்சாரத்தையும் அந்த படிப்புகளையும் அறிவுகளையும் புகுத்தி 40 வருஷமாய் 40 வயது வரையும் அவர் அங்குத்தான் வளர்ந்தார். யூதரா இஸ்ரவேலா இல்ல, அவங்க எகிப்தியருடைய வளர்க்கப்பட்டார். அல்லேலூயா.
பிறகு அங்கிருந்து அவர் வெளிவந்து 40 ஆண்டுகள் அவர் வனாந்தரத்திலே அவர் வசித்து வந்தார். அல்லேலூயா. திருப்பியும் 40 ஆண்டு முடிந்து 80 வயதிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்க தேவன் அவரை அழைக்கிறார். அல்லேலூயா. முச்சடி எரிந்து தேவன் அவரை அழைக்கிறார். என்னை ஏன் அழைக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, உன் இஸ்ரவேல் சந்ததி என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களை மீட்க உன்னை அழைக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன் சொல்லுகிறேன். வந்திருக்கிற எல்லாருடைய பேர்களையும் எல்லாரும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். காலத்துல என்ன காலம் மாறி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தர் ஒருவரை அழைத்தார் என்று சொன்னார். ஒரு முகாந்தரம் உண்டு சகோதர சகோதரி. மோசேயை அழைத்தது மொத்த லட்ச மக்களுக்கு அங்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேர் சொல்லி மோசேயை அழைத்தவர். அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரம். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரமே வாசிங்க, வசனம் அதிகமா இருக்கும், தொடர்ந்து வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, கரங்களை தட்டுங்களாமா. அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரத்தோடு கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு மோசேயை அழைத்தது கூட ஒரு முகாந்தரத்தோடு பேர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் அழைத்தார் சொன்னால் விசுவாசம். விசுவாசம். இன்றைக்கு கூட சரி சகோதரி, நீ நோயோடு வந்திருக்கலாம், வியாதியோட பிரச்சனையோட வந்திருக்கலாம், எனக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தர் இருந்திருக்காரு, விசுவாசிப்பா என்று சொன்னால் அது சுகம் பெற்று போவாய், விசுவாசிப்பா என்று சொன்னால் அது பலம் பெற்றுக் கொண்டு போவாய். அல்லேலூயா. ஆபிரகாம் அவன் விசுவாசத்தினால்தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு எல்லா சந்ததியும் அவனுக்குள்ள வரப்பட்டு இயேசுவே அதில் பிறந்தார். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பக்கம் வேணும்னா நீங்க 305 அந்த மாதிரி பக்கத்தை எடுத்து பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் நிருபங்கள் வாசிங்க சீக்கிரம், டக்குனு. இனிமே வசனம் மட்டும் சீக்கிரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பாருங்க, சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, அவனுக்கு தெரியாது எந்த தேசமும், அவனுக்கு தெரியாது எங்க போக போறதுன்னு தெரியாது, என்ன செய்ய போறதுன்னு தெரியாது. அவன் அறியாத புறப்பட்டு போகிறான். நான் சொல்லுகிறேன், அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் இல்லைங்க, அவர் மோசே தீர்க்கதரிசி மட்டும் தேவன் இல்லைங்க. அல்லேலூயா. என் சகோதரனாகிய அப்போஸ்தலன் பவுலுக்கு மட்டும் தேவன் இல்லைங்க, வந்திருக்கிற உங்களுக்கும் தேவன், எனக்கும் தேவன். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமை தனித்து பேச சொல்லி அழைத்தாரோ, இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவர், தனித்து பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உனக்கும் தேவனாக இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைக்கிற வந்திருக்கிறேன், உன்னை மீட்க வந்திருக்கிறேன், உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன், என் மகிமை உங்களை இறங்கி வருவதாக. பச்சுக்கோ பச்சுக்கோ எஸ் பச்சுக்கோ. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை அழைக்கிறார் என்று சொன்னார், முகாந்தரம் இல்லாத அழைக்கிறதிலே தகப்பனாகிய அல்லேலூயா ஒருவரையும் ஒரு முகாந்தரம் இல்லாத அழைக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை அவர் அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர் விசுவாசத்திலே நம்பி ஓடினார். நடக்க போகிற காரியம் என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னாலும் எது செய்யலாம் தெய்வம் என்று ஒருவர் நன்மையை செய்வார் என்று ஒன்று சொல்லுகிற சகோதர சகோதரிகளே, என் சொந்த வாழ்க்கையில் கூடதான் நானும் மற்றவர்கள் போல் சரியாய் 16 வயதிலே எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. நல்லா கவனிங்க. 16 வயதுல எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அந்நிய பாஷையின் வல்லமையும் கர்த்தர் அந்நாளிலே எனக்கு கொடுத்திருந்தார். சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன நடந்தது எனக்கு தெரியல. அப்ப அதை வாங்கி கொள்ளுகிற தகுதியும் அதுக்குண்டான பலமும் அதுக்குண்டான அறிவு எனக்கு இல்லை. அல்லேலூயா. நானும் மற்றவர்கள் போல பசங்களோட சுத்தி அதை நான் இழந்து போய் அது எனக்கு தெரியல. நான் அப்போ அதை விட்டு விலகி இருந்தேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வாலிபர் பிராந்திய சிருஷ்டிகர் நினை என்று வேத வசனம் சொல்லுகிறது. கொம்பு வச்சு தடி வச்சு ஊனி நிற்கும்போது சிருஷ்டிகர்
ரட்சிகர் ரட்சி, நான் ஊழியம் செய்ய போறேன், வேலைக்காவது சப்ப கட்டுற நேரத்துல போய் நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அல்லேலூயா. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரன் என்னைய சொல்லி. அல்லேலூயா. சரியா என்னோட 19வது வயதுல, அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி வல்லமை பெற்றுக்கொண்டேன். 19வது வயதுல ஞானஸ்நானம் கொடுத்து இன்னைக்கு 29 முடிய போது 30 ஆக போகுது. அல்லேலூயா. இதுவரை நான் ஊழியம் செய்து வருகிறேன். இதுவரை கர்த்தர் வரங்களோடும் வல்லமையோடும் கிருபையோடும் வழிநடத்தி வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு நாள் எனக்கு தெரியல, எனக்கு அதிகமா எனக்கு கொஞ்சம் கவனிக்கிறேன், எனக்கு படிப்பறிவு கிடையாது. நான் எனக்கு தொழில் முறையில வேலை செய்வேன், ஏதாவது வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன். சில பேர் கற்புற மாதிரி ஒரு வேலையை பார்த்தா உடனே டக்குன்னு பிடிச்சிப்பாங்க, ஒன்று சொன்னா உடனே புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஒன்று சொன்னா இன்னும் அது தெளிவாக கேட்டு இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கற்புற மாதிரி இருக்கிற எதுவும் கிடையாது, எனக்கு படிப்பறிவும் கிடையாது. இதுதான் உண்மையான நேச்சுரலானது. ஒன்று பார்க்க பழகதான் எனக்கு அந்த பழக்கம் வருமே தவிர, ஒருத்தவங்க சில பேர் ஒரு வார்த்தை சொன்ன டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, ஒன்று சொன்ன பார்த்து கற்றுப்பாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு இல்லவே உண்மையாவே. ஆனாலும் நல்ல கவனிங்க, எனக்கு சுத்தமா படிப்பறிவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து நான் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னா இது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நான் கேட்டேன் சபையில வந்தவர்கிட்ட, இந்த விசுவாசம் ஒன்று சொல்றாங்களா, அது நான் சொல்லி உண்மையான விசுவாசம் தான் எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல ஒண்ணு உங்களை மாதிரி ஆளுக்கிட்ட கூட இந்த சின்ன பசங்க யாரும் விசுவாசம் கேட்டா சொல்லணும், விசுவாசம் நம்பிக்கைப்பா, காணாதது நிச்சயமோ, கண்ணு முன்னாடி இருக்கிறது ஒரு உறுதியுமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி எதை நோக்கி ஒன்று புரியும். விசுவாசம் தான்ப்பா, விசுவாசம் தான். இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா எனக்கு புரியல, எனக்கு அப்ப தெரியல. ஆனா விசுவாசம் இதான் விசுவாசம் சொன்னவர் இன்னமும் அதே விசுவாசத்துல இருக்கிறாரு. விசுவாசம் என்னன்னு கேட்டவங்க இன்னைக்கு பேஸ்புக் வழியா மெசேஜ் போட்டு உலகம் இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் வல்லமை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, படிக்க தெரியாதவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதமும் இருக்கிறது, நல்லா படித்தவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதமும் இருக்குது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். மோசையை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஆபிரகாமை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, அப்போஸ்தலனாகிய பவுலையும் பேதுருவையும் 12 சீஷர்களையும் அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த சபைக்கு அழைத்து வந்திருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. உன்னை கொண்டு வந்திருப்பான்னு சொன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமே. சீக்கிரம் டக்கு வாசிப்போம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் பாருங்க, வாசிப்பா. வேற இரண்டு சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். கரங்களை தட்டி ஒரு தேவசேனை கொடுப்பா பிதா குமார் பரிசுத்த ஆவி காட்டணும். பரிசுத்த பிதா குமார் பரிசுத்த காட்டுங்க. இப்ப தீர்க்கதரிசிகளையும் மோசையும் ஆபிரகாமையும் ஜனங்களை அழைத்தவர் யாரு? பிதா அழைத்தார். இயேசு பூமியில அழைச்சார். யார் அழைத்தாரு? சீமோன் பேதுருவை அழைத்தார். யாக்கோபை அழைத்தார், யோவானை அழைத்தார், அவர் 12 சீஷர்களை அழைத்தார். அது 18வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் நல்லா தெளிவா டக்கு வாசிக்கணும். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவராய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்றார். உலகம் ஃபுல்லா சுத்துகிறவர்களுக்கும் மனிதனோடு பேசுகிறவர்களுக்கும் ஊரா போய் தொழில் பண்ணுகிறவர்களுக்கும் மீன் பிடிக்கிறவர்களும் வித்தியாசம் உண்டுங்க. கொஞ்சம் எனக்கு கூர்ந்து கவனிக்க. மீன் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மீன் பிடிக்கிறவங்க மீன் எடுத்து வந்து சந்தையில கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில் போனவங்க 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் வருவாங்க. கடல்ல போய் யார்கிட்ட பேச முடியும்? அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது.
அவங்களுக்கு உலகத்தின் அறிவு இருக்காது. அவங்க எப்படி அவங்க வந்து தேவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியல இல்லையா தெரியல. யூதர்களுக்கு சுவிசேஷம், யூதர்கள் எல்லாம் நல்லா படிச்சவங்க பட்டதாரியாக இருந்தாங்க. யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நல்லா கவனிங்க. யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனாகி கர்த்தர் யார? மீன் பிடிக்கிறவர்கள், படிப்பறிவு இல்லாத, உலக அறிவு இல்லாத, ஒன்றும் தெரியாத பாமர மக்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர்களை அழைத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசு பூமியிலே வந்து பூமியில உலாவிக் கொண்டிருக்கும் பொழுதே அவரை அழைத்திருக்கிறார். அவரை அழைத்து யாருக்கு? யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு அழைத்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இன்னைக்கு சொல்லுகிற பிதா அழைக்க முடியும், இயேசு அழைக்க முடியும், பரிசுத்த ஆவியை அழைக்க முடியுமா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை அழைக்க முடியுமா முடியாதா? அழைக்க முடியுமா? சொல்லுங்க. அழைக்க முடியுங்க. ஏன்னு சொன்னா இயேசு இந்த காலகட்டத்தில் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் பரிசுத்த ஆவியானவர் தான். உன்னை அழைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு யூதர்களுக்கு, நல்ல படித்தவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, அவர்களிடத்துல படிக்காதவர்களை, மீன் பிடிக்கிற ஒன்றும் தெரியாதவர்களை அவர்கள் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை அனுப்பினார். அங்கு இவர்கள் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது 2000 பேர், 3000 பேர், 5000 பேருக்கு மேற்பட்ட ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவர் தேவதூதன் பேசுகிறதை போல பேசுகிறார். இவருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கிறது சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க விஷயம் வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, என்னை விட அதிகமா பட்சம் தான் நீங்க இருக்கிறீங்க. கரங்க தட்டியாலே சொல்லுங்க. என்னை விட அதிகமா பட்சம் இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு படித்தவர்களையும் கர்த்தர் மாற்றி அழைக்கிற தேவனா இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். டக்கு வாசிங்க. டக்கு தொடர்ந்து வசனம் தான் அதிகமா இருக்கும், செய்தி கம்மியா தான் இருக்கும். சீக்கிரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பவுல் ரோமாபுரியில் உள்ள வேதப்பிரியரும் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரோமர் 1:1 தான் வாசிக்க ரொம்ப போயிட்டு. சரி, 11:29 வாசி. 11:29 வாசி. டக்கு நவீன ரோமர் 11ஆம் அதிகாரம் 29 வாசி. சீக்கிரம் டக்குனு. தேவனுடைய கிருபை வரங்களும் பாருங்க, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் பாருங்க, வந்திருக்கிற சகோதர சகோதரி, தேவனுடைய கிருபையும் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் போதும் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை பாடல் பாட அழைத்திருக்கிறதா சொல்லி. நேரத்துல எங்கேயுமே அந்த மாதிரி வேதத்துல பாடல் பாடுகிற அழைப்புன்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது. அப்ப அதை நம்ப கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சுவிசேஷம் தான் பாடல் பாடலாம், தப்பே இல்லை. ஒரு சுவிசேஷம் தான் பாடல் பாடலாம், தப்பே கிடையாது. பாடல் பாடதான் நான் அழைத்திருக்கிறேன்றதெல்லாம் சும்மா கட்டுக்கிறது. எனக்கு தெரிஞ்சது வேத புஸ்தகம் பொய் சொல்லாது. ஏன்னு சொன்னா என் தேவன் பேசினார். ஊழியம் இருக்கிற ஊழியம் அழைத்த அழைப்பு 5 தான். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். 5 அழைப்பு தான். சில பேர் 7 அழைப்பு சொல்லுவாங்க, அது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 5 அழைப்பு தான். ஹல்லேலூயா. ஒண்ணு எல்லாருமே அப்போஸ்தலர் கீழ் படிச்சிருக்கணும், இல்லைன்னு சொன்னா மேய்ப்பருக்கு கீழ் படிச்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. யாருக்குன்னா ஒருத்தர் தான், மற்றவங்க எல்லாம் கீழ் படிச்சிருக்கணும். நல்லா கவனித்தா உங்களுக்கு இது புரியும். நான் திடீர்னு பாடு பாடக்காரர் அழைத்தாரு, திடீர்னு பிசாசு ஓட்ட கத்தர் அழைச்சாரு. பிசாசோட தனியாதான் கத்துறது சுவிசேஷத்துக்கே அந்த வர கிரியை செய்யும். ஹல்லேலூயா. சில சொல்லினே இருப்பாங்க, முதியோருக்கு நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே சாதாரண திடீர்னு சில்ட்ரன் சொல்லி சிறுவர் ஊழியம் செய்யணும் சொல்லி சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசிட்டு நான் ஏதோ இருதயத்துல வரது பேசினா, நான் ஏதோ கோபத்துல பேசுறேன், ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசுறேன் இது நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்றது தாங்க நான் சொல்றேன். ஒரு அழைப்பு அழைச்சாருன்னா அழைப்பு மாறாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. என்னை எப்படி 19 வயசுல தரிசனமும் சொப்பனமும் நான் கண்டு அனைவரும் சொன்னனும், இன்னைக்கு வரையும் தரிசனமும் சொப்பனமும் கண்டு தீர்க்கதரிசனமா பேசிதான் வருகிறேன். எப்படி தேவ செய்தி கொடுத்து வந்தோம் அப்படிதான் சொல்லி வருகிறேன். எப்படி சத்திய சொல்லி கொண்டு போகிறோம் அப்படிதான் சொல்லி வருகிறேன். அவருடைய அழைப்பு இன்ன வரையும் வரல. அவர் வருவரின்
மாறாது. அல்லேலூயா. அப்ப உன்னை எதுக்கு அழைச்சாரு நீ நினைச்சுக்கோ. உன்னை எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாரு தெரிஞ்சுக்கோ. முதல்ல உன்னை அழைச்ச அழைப்பு தெரிஞ்சுக்கோ, அதுல நில்லு. உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டாரு தெரிஞ்சுக்கோ, அதுல நில்லு. அப்பதான் கர்த்தர் உன்னை அழைத்து அதன் வழி நடத்த உனக்கு இயல்பாக. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரன் டம்மி பண்ண நினைச்சாங்க, எத்தனை ஊழியர்கள் என்ன உயர்த்தாங்க அப்படி தாழ நினைத்தாங்க. அல்லேலூயா. என்னை சுற்றுப்புறங்கள உறவினர் யாரு பார் டம்மி பண்ண நினைச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவங்க. எங்க பெரியய்யா வருவாரு, எங்க சின்னையா வருவாரு, இந்த சர்ச்சில் இருந்து வருவாங்க, அந்த சர்ச்சில் வருவாங்க, யாரும் ஒருத்தவங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பா. ஒரு தலைவன் சொன்னா உண்மையாகவே ஒரு ஊழியக்காரையும் கர்த்தர் ஒரு ஊழியத்துக்கு அழைச்சிருப்பா சொன்னா அவன் தனியா நின்று ஊழியம் செய்வாங்க. அவனுக்கு கீழே எல்லாரும் இருப்பாங்க, அவன் சொல்றதாங்க மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க. அல்லேலூயா. அவனுக்கு யாரும் ஆர்டர் போட மாட்டாங்க. ஒருவனை கர்த்தர் மெய்யாகவே அவனை அழைத்திருந்தா அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்க மாட்டான், தெய்வம் மட்டும்தான் இருப்பார். அவனுக்கு கீழே தான் வளர்ப்பாங்க. பாருங்க, தேவனுடைய கொடுக்கிற கிருபை, நல்லா புரிஞ்சுக்க, கிருபையும் கொடுத்த வரங்களும் பாருங்க, அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அழைச்ச அழைப்போம் கொடுத்த கிருபை ஒரு நாள் மாறாது. மனுஷன் வயசாகி போல, சின்ன பையனா இருப்பான், பெரியவன் வாலிபனும் கழவாய் கற்சில மறித்து போகலாம். ஆனா அழைத்த அழைப்பு உன்னை தீர்க்கதரிசியா உன்னை அப்போஸ்தலன் அழைத்திருந்தா கர்த்தர் அதிலேயே உன்னை நிலை நிற்க செய்வார். திடீர் சூழ்நிலைக்கும் நிமிஷத்துக்கு நேரத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொள்கிறபடி கர்த்தர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். சகோதரி என்ன வசங்க சத்தமா? ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பாருங்க, அப்போஸ்தலனா இருந்தாலும் சுவிசேஷத்துக்காக அழைக்கப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள வேதபிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாருங்க, அங்க இருக்கிற ரோமாபுரியில் இருக்கிற ஜனங்களுக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் எல்லாரும் கர்த்தர் அழைத்து இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஒன்று மட்டும் நீங்க கவனிச்சு புரிஞ்சுங்க. அழைப்பு என்பது வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் அநேகர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் அநேகரா. நல்லா புரியுது வசனம். அழைத்தவர் அநேகர். அது ரோமர்களா இருந்தாலும் சரி, யூதர்களா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களா இருந்தாலும் சரி, புறஜாதி மக்களாலும் சரி, அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். நீ அழைக்கப்பட்டவர்களா இருக்கணுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணுமா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும் மாட்டு கருத்து தட்டுங்களா? நன்றி நன்றி நன்றி. எப்பயுமே சொல்லி அழைக்கப்பட்டவர்களை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தர் ஊழியத்திலும் வரப்போற எதிர்ப்பின் காலத்திலும் கர்த்தர் நின்று நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போதான் இதோ கர்த்தருடைய வல்லமை இதோ பிசாசு ஓடும்படிக்காக உள்ள இறங்கி கொண்டே இருக்கிறது. நான் பார்க்கிறேன். நன்றி ஆவியானவர் குத்தி கொண்டே இருக்கிறது. குத்துட நன்றி ஆவியானவர் உள்ள இறங்கி கொண்டே இருக்கட்டும். இயேசுவே உள்ள இறங்கி கொண்டு இருக்கட்டும். ஆண்டவரே நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை பார்த்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் அழைக்கிறேன் என்று சொன்னார். உங்களால கர்த்தர் அழைக்கிறேன் என்று சொன்னார். ஒற்றுக்கொள்ள முடியுமா? அல்லேலூயா. உங்களை பார்த்து அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். வாசிப்பா, அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்பா. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி கை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியால் அனுப்பப்பட்டு சொலுகியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்ருவுக்கு போனார்கள். நாம மறுபடியும் வாசிப்பா. நான் சத்தமா தெளிவா வாசி. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சீக்கிரம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்து பாருங்க, ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இரண்டாவது வசனம் வாசி. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து. நல்லா கேளுங்க, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். பரிசுத்த ஆவியார் உங்களை பார்த்து சொல்றாரு. வாசிப்பா இப்போ
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பார்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு அதுபோல வந்தவர்கள் நீங்கள் ஆராதித்தீங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே போல கடைசி நேரத்தில் ஊழியக்காரன் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உங்களை அனுப்பி விடுவார். அல்லேலூயா. நீங்க அவர் ஆவி பெறுவதற்காக கர்த்தர் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை கூட கர்த்தர் அப்படித்தான் அழைத்தார். பரிசுத்த ஆவியினாலே தான் அழைக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலே இயேசு பூமியில இல்லை. அவர் அழைக்கப்படுகிற நேரத்திலே இயேசு பூமியில இல்லை. அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிற்பாடு தான் அவர் ஊழியத்துக்கு அழைத்தார். இயேசு பூமியில் அழைக்காத பொழுதும் பரிசுத்த ஆவியின் கொண்டு அழைத்த தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டுதான் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீ போய் ஊழியம் செய்வாய் என்று சொன்னா, அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்வாய் என்று சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை போல புறஜாதி மக்களிடத்திலே நீ வல்லமையாய் பயன்படுத்தப்படுவாய். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கூட கட்டலாமே. சகோதர சகோதரிகளே, இதுவரையும் இயேசு பேசினார். அவருடைய சீஷரை அழைத்த அழைப்பு குறித்து இயேசு பேசினார். நம்ம பார்த்தோம். பிதா தன்னுடைய தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய சன்னதி உருவாக்குவதற்காக பிதா பேசினார். பிதா குமாரன் ரெண்டு பேருமே பேசிட்டார்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு நீ வந்திருக்க என்ன கவனிங்க, நீ வந்திருக்கிறாயே உன்னை கர்த்தர் தான் அழைத்து வந்தார் என்று சொல்லி நம்ம எல்லாருமே ஆபிரகாம் சந்ததி என்று அவர் தான் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லியும், ஆபிரகாம் என்ன நடக்கும், என்ன காரியம் செய்யும், என்ன போய் செய்யும் என்று சொல்லி ஒன்றுமே புரியாத நம்பி வந்தாராம். இன்னைக்கு நீ அப்படிதான் நம்பி வந்திருப்பேன், நான் அப்படிதான் நம்பி வந்திருப்பேன். நம்ம போய் பரலோகத்தை பார்க்கல. நல்லா புரிஞ்சுங்க, பரலோகத்தை போய் பார்க்கல. மாம்சத்தின் ரூபமாகவும் ஆவில் எடுக்கப்பட்டு நம்ம பார்க்கல. சில நேரத்தில் தரிசன சொப்பனத்தை வெளிப்படுத்திருக்கலாம். பரலோகத்துக்கு போனதில்லை, ஏறணும் இறங்குனதும் இல்லைன்னு வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்ல வருகிறது முக்கியமான காரியம் என்று சொன்னா, பரலோகம் இருக்குதா இல்லையாவோ தெரியாது, பரலோகத்துக்கு அடுத்த கொண்டு போகிற இல்லையோ தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் கொண்டு போக சொல்லி நம்புகிற மன கரங்களை தெரியாது. உங்களுக்கு கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கல்யாணத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை கல்யாணத்துக்கு அழைத்திருக்கிறார். கல்யாணத்துக்கு வருகிறதும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அந்த கல்யாணத்திலே அந்த மனைவியாய் மனவாட்டியா மாறுகிறதும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அழைத்தவர் மணவாளன் தான், அழைத்தவர் ராஜா தான், அழைத்தவர் ராஜாவும் மணவாளன் தான். கல்யாணத்துக்கு வருகிறதும் கல்யாணத்துக்கு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதும் கல்யாணம் மாறுவதற்கும் இருக்கிறது. ஆனால் கல்யாணத்துக்கு அழைக்கிறது மாத்திரம் உண்மை, அச்சுமத்தியாக அழைக்கிறது உண்மை. இன்னைக்கு வந்த உனக்கு மாத்திரம் அந்த அழைப்பு, உனக்கு மாத்திரம் அந்த அழைப்பு சொல்லுகிறார். இதற்குதான் வந்திருக்கிறது. நடக்க போவது என்ன, நடந்தது என்ன என்று தெரியாது. தெரியாத ஒரு விசுவாசத்தோடு ஆவியான பேசுகிறது, ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிற பாரு. ஆபிரகாமோடு உனக்கு விசுவாசம் அதிகம். உன்னை பார்த்து வார்த்தை கத்த பேசுவது மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். நான் சொல்லுகிற வசனம் வரையும் நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அப்பதான் அந்த